பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஆமென். கடவுளுக்குள் அன்பானவர்களே, மகிழ்வான இந்த புதிய மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையின் வழிபாட்டிலே இணையதளத்தின் வழியாக பல இடங்களில் இருந்து இணைகின்ற உங்கள் அனைவரையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துவதிலே நான் மகிழ்கிறேன். நாம் ஜெபத்துடன் இந்த வழிபாட்டை துவங்குவோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அருளறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பேர் அருளினாலும் இரக்கத்தினாலும் இந்த புதிய மாதத்திற்குள்ளாக நாங்கள் காலெடுத்து வைக்கவும், இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று இணையதளத்தின் வழியாக இந்த வழிபாட்டில் இணையவும் நீர் தந்த உம்முடைய அருளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடங்களிலே உம்முடைய இறை பிரசனத்தை உணர்ந்தவர்களாக ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்வதற்கான அருளை நீர் கட்டளையிடும். இந்த வழிபாட்டின் அனைத்து கூறுபாடுகளிலும் உடைய இறை பிரசனத்தை நாங்கள் உளமாற உணர்ந்து கொள்வதற்கு நீர் உதவி செய்யும். இந்த வழிபாட்டின் ஒவ்வொரு கூறுபாடுகளிலும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு இந்த வழிபாட்டின் நிறைவிலே உடைய நிறைவான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு இந்த வழிபாட்டையும் இதில் இணைகின்ற உடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். களிப்புடன் கூடுவோம், கர்த்தரை நாம் போற்றுவோம். அவர் தயை என்றைக்கும் தாசரோடு நிலைக்கும். ஆதி முதலவரே நன்மையாவும் செய்தாரே, அவர் தயை என்றைக்கும் மாந்தர் மேலே சொரியும். இஸ்ரவேலை போஷித்தார், நித்தம் வழி காட்டினார். அவர் தயை என்றைக்கும் மன்னா போலே சொரியும். வானம் பூமி புதிதாய் சிருஷ்டிப்பாரே ஞானமாய். அவர் தயை என்றைக்கும் ஆதால் காணும் யாருக்கும். நாம் கடவுளை தொழுவோம். நம்முடைய திருச்சபையின் வழிபாட்டு நூலின் முதலாவது பக்கத்தில் இருக்கின்ற இரண்டாம் வழிபாட்டு முறைமையை அனைவரும் இணைந்து பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் பிதாவுமானவர் தோத்திரத்துக்குரியவர். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி அவர் தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். முதலும் இறுதியுமானவர் நானே, ஜீவன் உள்ளவரும் மரித்து போனவரும் நானே. இதோ என்றென்றைக்கும் ஜீவன் உள்ளவருமாயிருக்கிறேன். நானே மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவர். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா.
கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனைகளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பிரியமானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவும், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கடவுள் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வைப்போம். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். நாம் இருக்கிற இடங்களிலே முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்திலே நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். அனைவரும் இணைந்து நம்முடைய வழிபாட்டு நூலிலே 8வது பக்கத்தில் இருக்கின்ற முதலாவது பொதுவான பாவ அறிக்கையின் ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்ய தக்கவைகளை செய்யாமல் செய்ய தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். மன்னிப்பின் உறுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிருத்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்கான திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். Lesson is taken from Exodus chapter 40 verses beginning from 34 to 38. யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 முதல் 38 வரை. Then the cloud covered the tabernacle of meeting, and the glory of the Lord filled the tabernacle. And Moses was not able to enter the tabernacle of meeting, because the cloud rested above it, and the glory of the Lord filled the tabernacle. Whenever the cloud was taken up from above the tabernacle, the children of Israel would go onward in all their journeys. But if the cloud was not taken up, then they did not journey till the day that it was taken up. For the cloud of the Lord was above the tabernacle by day, and fire was over it by night, in the sight of all the house of Israel, throughout all their journeys. Here ends the first lesson. Thanks be to thee, O God. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 16 வரை. The second lesson is taken from Philippians chapter 3 verses 7 to 16. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக
எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்று காணப்படும் படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாய் இருக்கும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே முக்கிய மகிமை உண்டாவதாக. ஆமென். முறைமுறையாக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 23. The responsive reading from Psalms 23. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரணங்களில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். The scripture reading chosen for today is from the Gospel according to St. Luke, chapter 24, verses 13 to 33. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 33 முடிய. St. Luke, chapter 24, verses beginning from 13. That very day, 2 of them were going to a village named Emmaus, about 7 miles from Jerusalem, and they were talking with each other about all things that had happened. While they were talking and discussing together, Jesus himself drew near and went with them. But their eyes were kept from recognizing him. And he said to them, "What is this conversation that you are holding with each other as you walk?" And they stood still, looking sad. Then one of them, named Cleopas, answered him, "Are you the only visitor to Jerusalem who does not know the things that have happened there in these days?" And he said to them, "What things?" And they said to him, "Concerning Jesus of Nazareth, a man who was prophet, mighty in deed and word before God and all the people, and how our chief priests and rulers delivered him up to be condemned to death and crucified him. But we had hoped that he was the one to redeem Israel. Yes, and besides all this, it is now the 3rd day since these things happened. Moreover, some women of our company amazed us. They were at the tomb early in the morning, and when they did not find his body, they came back saying that they had even seen a vision of angels who said that he was alive. Some of those who were with us went to the tomb and found it just as the woman had said, but him they did not see. And he said to them, "O foolish ones, and slow of heart to believe all that the prophets have spoken. Was it not necessary that Christ should suffer these things and enter into his glory?" And beginning with Moses and all the prophets,
he interpreted to them in all the scriptures the things concerning himself. So they drew near to the village to which they were going. He acted as if he were going further, but they urged him strongly, saying, "Stay with us, for it is towards evening, and the day is now far spent." So he went in to stay with them. When he was at the table with them, he took the bread and blessed and broke it and gave it to them. And their eyes were opened and they recognized him. And he vanished from their sight. They said to each other, "Did not our hearts burn within us while he talked to us on the road, while he opened to us the scriptures?" And they rose that same hour and returned to Jerusalem. And they found the 11 and those who were with them gathered together. Here ends the scripture lesson. Thanks be to thee, O Christ. வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும் சேருமையா பந்தீனீர், சேருமையா பந்தீனீர், சிறியவராம் எங்களிடம். ஆதரையும் மாறுதலே, அன்பருக்கு சதாபுரவே, பேதையற்கு பேரறிவே, பேதையற்கு பேரறிவே, பாதைமை ஜீவ சத்குருவே. நாம் இருப்போம் நடுவிலென்றீர், நாயனும் நாமம் நமஸ்கரிக்க, தாமதம் ஏன் தயை புரிய, தாமதம் ஏன் தயை புரிய, தற்பரனே நலம் தருவாய். திருச்சபையை வையமெங்கும் வளர்த்திடுவாய். பந்தமர பரிகரிதே, பந்தமர பரிகரிதே, பாக்கியவாழி தாண்டருள்வாய்.
கவி பாரினில் கேட்டு அனுதினம் கேளுந்தொண்டர் துல்லங்க உந்தன் கேளுந்தொண்டர் துல்லங்க உந்தன் திவ்ய ஆசீர்வந்தருள்வாய் வார்மையா போதகரே வந்தமிடம் தங்கீரும். நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் கற்பாரையும் மீட்பருமாகிய ஆண்டவரே, அடியனின் வாயின் வார்த்தைகளும் இந்த தியானத்தில் இணைகின்ற அனைவருடைய உள்ளத்தின் எண்ணங்களும் உமது சமூகத்தில் எப்பொழுதும் ஏற்புடையதாயிருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துவதிலே நான் மகிழ்கிறேன். சிறப்பாக இந்த மே மாதத்தினுடைய முதல் ஞாயிறு அன்று இணையதளத்தின் வழியாக இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துவதிலே நான் மகிழ்கிறேன். இந்த புதிய மாதமானது நம் அனைவருடைய வாழ்விலும் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுத் தருவதாக. மே மாதம் என்றாலே அது பயணங்களின் மாதம் என்று சொன்னால் அது மிகையாகாது. The month of May is always called as the month of journeys. பொதுவாக விடுமுறைகளை பெறுகின்ற இந்த மாதத்திலே பலர் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கும் சிலர் சுற்றுலா பயணங்களையும் மேற்கொள்வது இயல்பானது. ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக கொரோனா வைரஸினுடைய பாதிப்புகளினாலே நம்முடைய அனைத்து பயணங்களும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். சில பயணங்கள் நம்முடைய மனதை விட்டு விலகுவதே இல்லை. ஏனென்றால் நாம் யாரோடு கூட பயணிக்கின்றோமோ அவர்கள் அந்த பயணத்தை விசேஷமாக மாற்றிவிடுகிறார்கள். இப்படி வரலாற்றிலே மிக அதிகமாக பேசப்பட்ட ஒரு பயணத்தை குறித்துதான் இப்பொழுது நாம் சிந்தனை செய்ய போகிறோம். அதுதான் எம்மாவூருக்கு சீடர்களோடு இயேசு சென்ற பயணம். The journey to Emmaus. பிரான்ஸ் ரைட் என்கின்ற அமெரிக்க புலவர் என்ன சொல்லுகின்றார்? The road to Emmaus is this world. இந்த உலகத்தின் பயணமும் ஓரளவுக்கு எம்மாவூரின் பயணத்தோடு இணைந்திருக்கிறது, தொடர்புடையதாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். வாருங்கள், வீட்டிலேயே அமர்ந்து கொண்டிருக்கின்ற நாம் எம்மாவூருக்கு ஒரு பயணம் செய்வோம். Come, let us make a journey to Emmaus, a cost-free journey. விலையே இல்லாமல் பயணம் செய்வோம். வாருங்கள், இந்த செய்தியின் முடிவிலே தான் நாம் தெரிந்து கொள்வோம் அது விலையில்லா பயணமாக இருந்தாலும் விலை மதிப்பற்ற பயணமாக அது கண்டிப்பாக மாற்றம் பெறும். Only at the end of this sermon we will be able to know this journey which we are taking to Emmaus will be a cost-free journey, but at the same time will be a costless journey. இதற்கு ஆதாரமாக நாம் நற்செய்தி பாடமாக படிக்க கேட்ட லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரையிலும் நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். இந்த நிகழ்வுக்கு மிக முக்கிய சிறப்பு என்னவென்றால், லூக்கா எழுதின நற்செய்தியாளர் மாத்திரமே இந்த நிகழ்வை அவருடைய நற்செய்தி நூலிலே பதிவு செய்கின்றார். இந்த செய்தியை 3 சிறிய தலைப்புகளின் கீழாக நாம் சிந்தனை செய்யவிருக்கின்றோம். இந்த பயணத்திற்கு 3 தலைப்புகளை தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கு முதலாவது தலைப்பு, The Emmaus journey was a worn out journey. எம்மாவூரின் பயணம் உடைந்து போன பயணமாக துவங்கிற்று. லூக்கா 24வது அதிகாரம் 13வது வசனத்திலே, அதே நாளில் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. Luke 24 verse 13. Now on that same day, 2 of them were going to a village called Emmaus, about 7 miles from Jerusalem. On that same day, அதே நாளில், எந்த நாளில்? ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த அந்த நாளில். ஆண்டவர் இயேசு மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்று சொல்லியிருந்தார். அவர் உயிரோடு எழுந்த அந்த நாளிலே வேறு பலப்பட்ட குழப்பங்களை ஏற்படுத்துகின்ற செய்திகளும் பரவி இருந்தன.
அவருடைய உடலை திருடி கொண்டு சென்று விட்டார்கள் என்கின்ற செய்தி, இப்படி பல செய்திகள் பரவி கொண்டிருக்கின்ற வேளையில உண்மை செய்தி எது என்பதை அறிந்து உணர்ந்து கொள்வதற்கு பொறுமையற்றவர்களாக இருந்த இந்த சீடர்கள் அதே நாளில் எருசலேமிலிருந்து புறப்படுகிறார்கள். எம்மாவு என்கின்ற இந்த கிராமத்தினுடைய பெயருக்கு ஒரு அழகிய பொருள் இருக்கிறது. There is a beautiful meaning for this name Emmaus, which I will tell you at the end of the sermon. Until that, please wait. இந்த எம்மாவூர் என்கின்ற பெயருக்கு நல்ல பொருள் உள்ளதை இந்த செய்தியின் முடிவிலே நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். தயவுசெய்து அதுவரையிலும் பொறுத்திருங்கள். இந்த 2 சீடர்களும் எருசலேமிலிருந்து 7 மைல்கள் தூரம், கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிராமத்திற்கு நடைபயணம் மேற்கொள்ளுகின்றார்கள். 11 கிலோமீட்டர் நடக்க முடியுமா என்று நீங்கள் கேள்வி எழுப்பலாம். இப்பொழுது இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்பில பிற மாநிலத்திலிருந்து இங்கு பணி செய்தவர்கள் எல்லாம் வாகன வசதிகள் இல்லாததினாலே நூற்றுக்கணக்கான மைல்கள் நடந்தே செல்கிறார்கள் என்பதையெல்லாம் நம்ம செய்தித்தாள்களில் படிக்கிறோம். இயேசு வாழ்ந்த காலத்திலும் கூட பாலஸ்தீனாவை பற்றியும் பாலஸ்தீனாவில் வாழ்ந்த மக்களை பற்றிய குறிப்புகள் என்ன சொல்லுகின்றது? ஒரு நாளில் 40 மைல்களுக்கும் மேலாக நடக்கக்கூடிய ஆற்றல் அங்குள்ள மக்களுக்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே 11 கிலோமீட்டர் நடந்திருப்பதற்கான அனைத்து சாத்தியங்களும் உண்டு. இந்த எம்மாவூர் எருசலேமிலிருந்து மேற்கு திசையில் இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. பாருங்க, இந்த சீடர்கள் மேற்கு திசையை நோக்கி பயணிக்கிறார்கள். நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும், சூரியன் மேற்கிலே அஸ்தமாகும். அஸ்தமான பிறகு இருள் சூழ்ந்துவிடும். எனவே தங்கள் வாழ்வின் சோகமான வேளையிலே அஸ்தமிக்கின்ற திசையை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். 17வது வசனம் என்ன சொல்லுகின்றது? அவர்கள் முக வாட்டத்தோடு இருந்தார்கள். When we read in Luke 24:17, they were looking sad. எதற்காக முகவாளலோடு இருந்தார்கள்? தாங்கள் போதகர் என்று, குரு என்று, மிகப்பெரிய விடுதலையாளர் என்று மதிக்கப்பட்டு கொண்டு வந்த இயேசு நம்மை எல்லாம் விடுவிப்பார் என்று பார்த்தால் அவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு விட்டாரே. அவர் மரிப்பதற்கு 1 வாரத்திற்கு முன்பதாக தான் குருத்தோலை ஞாயிறு அன்று மக்கள் எல்லாம் குருத்தோலைகளை ஏந்தி ஓசன்னா ஓசன்னா என்று பாடி புகழ்ந்த பொழுது, ரோமர்களுடைய ஆட்சியில் இருக்கின்ற இந்த கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து நம்மை விடுவிக்கின்ற மேசியா வந்து விட்டார் என்று நாம் எண்ணினோமே. ஆனால் அதெல்லாம் பொய்த்து போனதே. இப்பொழுது அவருடைய உடல் பூட்டப்பட்ட கல்லறையில் முடங்கி போய்விட்டதே என்கின்ற மிகப்பெரிய சோகத்துக்குள்ளாக அவர்கள் ஆழ்ந்து விட்டார்கள். இதுவரையிலும் அவர்கள் வழி நடத்துவதற்கு ஒரு தலைவர் என்று ஒருவர் இருந்தார். இப்பொழுது தலைவர் அற்ற தொண்டர்களாக என்ன செய்வதென்று புரியாமல் திகைத்து போய்கொண்டு இருக்கிறார்கள். எருசலேமிலே தொடர்ந்து தங்கினால் இயேசுவை போல தங்களுக்கும் ஆபத்து நேர்ந்துவிடும் என்ற பயத்திலே மிக மனவேதனையோடு, பாரத்தோடு, உடைந்து போன உள்ளத்தோடு அவர்கள் எம்மாவூருக்கு பயணம் செய்கிறார்கள். இப்படி அவர்கள் பயணம் செய்கின்ற அந்த வேளையில்தான் இயேசு ஒரு அந்நியரை போல அவர்களுடைய பயணத்திலே இணைகிறார் என்று நாம் பார்க்கிறோம். 15வது வசனத்திலே, இப்படி அவர்கள் உரையாடி கொண்டு வினவி கொண்டு சென்ற பொழுது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். While they were talking and discussing, Jesus himself came near and went with them, says Luke chapter 24 verse 15. Though he was walking with them, they could not recognize him. அவர்களோடு அவர் நடந்து சென்ற பொழுதும் அவர் யார் என்று அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. Dearly beloved in Christ, whether we know or whether we recognize or not, Christ, the Emmanuel, God with us, is always traveling with us in our life's journey. நாம் உணர்ந்து கொள்ளுகின்றோமோ, தெரிந்து கொள்ளுகின்றோமோ, அடையாளம் கண்டு கொள்ளுகின்றோமோ இல்லையோ, இம்மானுவேல் ஆகிய எப்பொழுது நம்மோடு கூட இருக்கின்ற கடவுள் நம் வாழ்வின் பயணங்களிலே நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது எப்பொழுதும் நாம் மறந்துவிடக்கூடாது. துக்கமுகத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற அவர்களிடத்திலே
ஆண்டவர் கேட்கிறார் 17வது வசனத்திலே, நீங்கள் பேசிக் கொண்டிருப்பது என்ன? What are you discussing? asked Jesus in Luke 24:17. ஒருவேளை அந்நியனாக தன்னோடு இணைந்திருந்தாலும் தாங்கள் சொல்லுகின்ற இவைகள் அனைத்தையும் கூர்ந்து கவனிக்கிறாரே இவர் என்பதினாலே தங்கள் வாழ்வின் அனைத்து கவலைகளையும் அவரிடத்திலே அவர்கள் ஊற்றுகின்றார்கள். Dearly beloved, God is always interested with our life's story. Are we taking it to God in prayer? நம் வாழ்க்கையின் அனைத்து கதைகளையும் அனைத்து காரியங்களையும் கேட்பதற்கு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு அன்பான ஆண்டவர் நம் வாழ்வோடு பயணித்துக் கொண்டிருப்பதினாலே அவரிடத்திலே நம்முடைய காரியங்களை ஜெபத்திலே கொண்டு செல்கின்ற பழக்கம் நமக்கு இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். He is the unseen stranger walking with us, listening to us, and if you are willing to hear his voice, he is ready to even reveal himself to us. நம்மோடு அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அந்நியராக அவர் பயணிக்கின்ற பொழுது, நாம் பேசுகின்றவற்றை கேட்கின்ற பொழுது, அவர் பேசுவதை கேட்கின்ற ஆயத்தமுள்ள உள்ளம் நமக்கு இருக்கும் என்றால் தம்மை அவர் வெளிப்படுத்தவும் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த சீடர்கள் ஒட்டுமொத்த நிகழ்வையும் மிக சுருக்கமாக சொல்லுகிறார்கள். 21வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்கள்? அவர் இஸ்ரவேலை மீட்க போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். Luke 24:21, but we had hoped that he was the one to redeem Israel. இந்த வசனத்தை சற்று ஆழ்ந்து உணர்ந்து படிப்போம் என்று சொன்னால், அவர்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் எல்லாம் இறந்த காலத்தில் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. We had hoped, he was என்கின்ற இறந்த காலத்தை பயன்படுத்துகின்ற இலக்கணத்தை இங்கு அவர்கள் பயன்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். It strongly implies that Jesus wasn't relevant to them in the present. தற்காலத்திற்கு இயேசு அவர்களுக்கு ஒரு பயணிக்கின்ற ஒருவராக அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தார்கள். எங்களோடு அவர் இருந்தார், மாற்று கருத்தில்லை. ஆனால் இப்பொழுது எங்களை தனித்து விட்டு விட்டாரே என்கின்ற தனிமை உணர்வு அவர்களுக்குள்ளே ஆழமாக நிறைந்திருந்தது. தம்மை பற்றி தம்மிடத்திலேயே எதிர்மறையாக பேசுகின்ற இந்த செய்தியை இயேசு கேட்டவுடன் என்ன பண்ணிருக்கணும்? மிகுந்த கோபம் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் மிகுந்த பொறுமையோடும் இரக்கத்துடனும் கனிவுடனும் அவரை அணுகுவதை நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் ஒருவர் இவ்வாறாக எழுதுகின்றார், somebody wrote this way, in his infinite courtesy Jesus remembered the frailty of overstrained nerves and bewildered minds, revealed himself as the risen Christ, which Jesus alone could do. தன்னுடைய எல்லையற்ற அன்பின் வழியாக உள்ளம் உடைந்து போய் கலங்கி போய் இருந்தவர்களுக்கு இயேசு தன்னை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக வெளிப்படுத்துவதற்கு முற்பட்டார். இதை இயேசுவால் மாத்திரமே செய்ய முடியும் என்று எழுதுகிறார். அன்பார்ந்தவர்களே, இயேசுவினுடைய இந்த அணுகுமுறை நம்முடைய வாழ்க்கையிலும் மிக சிறப்பான பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. பல நேரங்களிலே தங்களுடைய சோக கதைகளை நம்மிடத்திலே வந்து சொல்லுகின்ற மனிதர்கள் நம்மை அணுகுகின்ற பொழுது முழுவதுமாக அவர்கள் சொல்லுவதை கேட்பதற்கு மனமற்றவர்களாக உடனடியாக புத்திமதிகளை சொல்வதற்கு நாம் முற்படுகின்றோம். ஆனால் இயேசு அவ்வாறாக செய்யவில்லை. He had a listening ear before he was trying to say something. Let us also learn to love by listening. கவனிப்பதின் வழியாக அன்பு செலுத்துவதற்கு நாம் கற்றுக்கொள்ளும். ஏனென்றால் உடைந்து போன உள்ளத்தோடு பயணம் செய்து கொண்டிருந்த இந்த சீடர்களுடைய அவருடைய சோகமான கதைகளை இயேசு கூர்ந்து கவனித்தார். The Emmaus journey was a worn out journey. எம்மாவூரின் பயணம் உடைந்து போன பயணம். ஆனால் இந்த பயணம் இப்படியே முடிந்திருந்தது என்று சொன்னால் இதை பற்றி சிந்திப்பதற்கு நமக்கு அவசியம் ஏற்பட்டிருக்காது. But interestingly, the worn out journey experience was transformed into one of the wonderful walks in the history. ஆனால் இந்த உடைந்து போன பயணம்
மிகப்பெரிய வரலாற்றிலே நினைவு கூறுகின்ற பயணமாக மாற்றம் பெற்றது. அதற்கு என்ன நடந்தது என்பதை தான் அடுத்த தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம். Emmaus's journey was a watchful journey. எம்மாவூரின் பயணம் உணர்வடைந்த பயணமாக மாற்றம் பெற்றது. லூக்கா 24வது அதிகாரத்தை தொடர்ந்து நாம் படிக்கின்ற பொழுது 19வது வசனத்திலிருந்து 24வது வசனம் முழுவதும் என்னெல்லாம் நடந்தது என்பதை எல்லாம் அவர்கள் மிக தெளிவாக விவரமாக அந்த அந்நியராக இருந்த இயேசுவிடத்திலே இந்த சீடர்கள் கூறுகின்றார்கள். 25வது வசனத்தையும் 26வது வசனத்தை நம்ம படிக்கின்ற பொழுது இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். When we read in Luke 24 verses 25 and 26, then Jesus said to them, "Oh, how foolish you are, and how slow of heart to believe all that the prophets have declared. Was it not necessary that the Messiah should suffer these things and then enter into his glory?" எப்பொழுது இதுவரையிலும் தன்னை பற்றி அவர்களுக்கு இருந்த வேற்று புரிதல்களை அவர் பொறுத்து கொண்டிருந்த பொழுதும் திருமறைக்கு ஏற்ப அவருடைய விசுவாசம் இல்லை என்பதை அறிந்தவுடனே இயேசுவுக்கு கடுமையான கோபம் வருகின்றது. When Jesus knew that they failed to recognize the scriptures, he started to rebuke them. கடிந்து கொள்கிறார். ஆனால் கிளியோபாவும் அவருடைய சீடரும் அந்த கடிந்து கொள்ளுதலை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஏனென்றால் இயேசுடைய திருப்பணியில சீடர்களோடு அவர் பல நேரங்கள் செலவழித்த பொழுது அநேக முறை தான் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் பாடுபட்டு மரித்து பின்புதான் உயிர்த்தெழப்பட வேண்டும் என்பதை பலமுறை அவர்களுக்கு சொல்லி இருந்திருப்பார். இந்த சீடர்களும் கூட யூத திருமறையை ஓரளவுக்கு கற்று தேர்ந்தவர்கள். அதில் இயேசுவை பற்றிய பல மேல்கோள்கள் வருவதை அவர்கள் அறிந்திருந்த பொழுதும் இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாக ஆச்சரியப்படுகின்றார்கள். ஏன் இப்படி நடந்தது? Because they had their own agenda about the Messiah. மேசியாவை பற்றி அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு புரிதலை வைத்திருந்தார்கள். அதனால்தான் அந்த வசனத்திலே 21வது வசனத்தில் நாம் படிக்கின்ற பொழுது, அவர் இஸ்ரேலை மீட்க போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம், ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். We hoped that he was the one to redeem Israel, but the chief priests and leaders handed him over to be condemned to death and crucified him. The disciples' idea of redeeming Israel was to make Jesus an earthly king with an earthly kingdom. இந்த உலகம் சார்ந்த ஒரு அரசை நிறுவி அரசராக தங்களையும் இஸ்ரேலையும் இவர் மீட்டுக் கொள்வார் என்பதுதான் சீடர்களுடைய புரிதலாக இருந்தது. பல நேரங்களில் நாமும் கூட அப்படித்தானே செய்கின்றோம். Many times we try to fit God in our own agenda of lives. நம்முடைய வாழ்வின் நிகழ்ச்சி நிரல்களிலே கடவுளை திணிப்பதற்கு நாம் முற்படுகின்றோம். But God has his own way and his own timetable for his work. ஆனால் கடவுள் தன்னுடைய வேலைகளை செய்வதற்கு தனக்கே உண்டான வழிமுறைகளை அவர் வகுத்து வைத்திருக்கிறார். இப்படி திருமறையை விட்டு விலகி தன்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லையே என்பதை உணர்ந்த இயேசு வேறு பல நிலைகளிலே தன்னை அவர் வெளிப்படுத்துவதற்கு முற்பட்டிருக்கலாம். ஆனால் இயேசு அப்படி செய்யவில்லை. It is more interesting to know that Jesus used the scripture as his way to reveal himself in order to enlighten them. அவர்கள் தங்களுடைய மந்தமான சூழலிலிருந்து உள் ஒளி பெறுவதற்கும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை கண்டுணர்ந்து கொள்வதற்கும் வெளிப்பாடை பெற்றுக் கொள்வதற்கும் இயேசு திருமறையையே பயன்படுத்தினார். Because scripture is the word of God. ஏனென்றால் திருமறை கடவுளின் வார்த்தை என்பதை இயேசு ஆழமாக உணர்ந்திருந்தார். லூக்கா எழுதின நற்செய்தி முழுவதும் நாம் படிக்கின்ற பொழுது ஆங்காங்கே
மக்களுடைய விசுவாச அறியாமையை போக்குவதற்கும் விசுவாசத்திலே உறுதிப்படுத்தப்படுவதற்கும் திருமறையை லூக்கா நற்செய்தியாளர் ஆங்காங்கே ஆழமாக உறுதி செய்திருப்பதை பல பகுதிகளிலே நம்மால் படிக்க முடிகின்றது. தொடர்ந்து 27வது வசனத்திலே, மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். Luke 24 verse 27, then beginning with Moses and all the prophets, he interpreted to them the things about himself in all the scriptures. In all the scriptures, மோசே முதல் இறைவாக்கினர் வரை என்றால் என்ன அர்த்தம்? மோசே எழுதின ஆதியாகமம் முதல் இறைவாக்கினரின் நூலாகிய மல்கியா நூல் வரையிலும் இருக்கின்ற அனைத்து பகுதிகளிலும் தன்னை பற்றி சொல்லப்பட்டவைகளை இயேசு அன்று அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினார். தி என்டையர் ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்திலே பழைய ஏற்பாடு மாத்திரம்தான் எழுதப்பட்டிருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை திருமறையை அவர்கள் படித்திருப்பார்கள், ஆனால் சில பகுதிகளை மாத்திரம் தெரிவு செய்து அவர்கள் படித்திருக்க வேண்டும். ஏனால் மேசியாவை பற்றி அவர்கள் படித்த பொழுதெல்லாம் மேசியா ஒரு வெற்றியாளராக எங்கெல்லாம் சொல்லப்படுகின்றதோ அந்த பகுதிகளை படிப்பதற்கு முற்பட்ட அவர்கள் இந்த மேசியா துன்புற வேண்டும் என்கின்ற அந்த கருத்து வருகின்ற பகுதிகளை எல்லாம் தள்ளிவிட்டார்கள். Because the Messiah on the cross was just a great negative to them. மேசியா சிலுவையில் மரிப்பது என்பது அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத எதிர்மறையான ஒரு புரிதலாக இருந்தது. ஆனால் இயேசு அவர்களுக்கு பிடிக்கவில்லையே என்பதனாலே திருமறையின் பகுதிகளை ஒதுக்கிவிடவில்லை. மாறாக முழு திருமறையிலும் தன்னை பற்றி எங்கெல்லாம் சொல்லப்படுகின்றதோ அந்த பகுதிகளிலெல்லாம் அவர்களுக்கு மேற்கோள் காட்டுகின்றார். கண்டிப்பாக ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன நூலிலே பாடுபடும் தாசனை பற்றி இருக்கின்ற பகுதியை இயேசு கண்டிப்பாக கையாண்டிருப்பார். ஏசாயா 53வது அதிகாரங்களிலே படிக்கின்ற அவர் பாடுபட்டு மீட்பை சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற பகுதியை அவர் அவர்களுக்கு உணர்த்தி இருப்பார். அன்பார்ந்தவர்களே, திருமறையை ஒட்டுமொத்தமாக படிக்கின்றோமா, இல்லை என்றால் நமக்கு பிடித்த பகுதிகளை மாத்திரம் நாம் படித்துவிட்டு மற்ற பகுதிகளை ஒதுக்கி விடுகிறோமா? திருமறையை ஒட்டுமொத்தமாக படிக்கின்ற பொழுதுதான் கடவுளை பற்றிய முழு புரிதல் நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த பகுதி நமக்கு உணர்த்துகின்றது. When they had been given the exposition from the scriptures, they reacted positively. எப்பொழுது திருமறையை சரியாக விளக்கம் தரப்பட்டதோ அப்பொழுது திருமறைக்கு நேராக தங்கள் வாழ்க்கையை செப்பனிட்டுக் கொள்வதற்கு அவர்கள் உந்தப்பட்டனர். For the receptive hearts, the Lord was willing to reveal himself. உணர்வுள்ள உள்ளங்களுக்கு ஆண்டவர் தம்மை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு விரும்பினார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உணர்வடைகின்ற உள்ளம் உள்ளவர்களாக நம் வாழ்விலே பயணிக்கின்றோமா என்பதை இந்த எம்மாவூரினுடைய பயணம் நமக்கு அறிகுவலாக தருகின்றது. 2 காரியங்களை சிந்தித்தோம். The Emmaus journey was a worn out journey. The Emmaus journey was a watchful journey. எம்மாவூரின் பயணம் உடைந்து போன பயணம். எம்மாவூரின் பயணம் உணர்வடைந்த பயணம். ஆனால் இந்த சீடர்கள் இந்த அளவுக்கான புரிதலோடு நின்று விடாமல் இன்னும் அதிகமாக கடவுளை பற்றி அறிவதற்கு மனமுள்ளவர்களாக இருந்ததினால்தான் இந்த பயணம் அடுத்த நிலைக்கு செல்லுகின்றது. அதுதான் எம்மாவூரின் பயணம் உரைக்க சென்ற பயணமாக மாற்றம் பெறுகிறது. The Emmaus journey was transformed to a witnessing journey. லூக்கா 24வது அதிகாரம் 28வது வசனத்திலே, அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள், இயேசுவோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். Luke 24:28, as they came near the village to which they were going, Jesus walked ahead as if he were going on. ஏன் இயேசு இப்படி செய்ய வேண்டும்? உண்மையிலே தன்னுடைய சீடர்களுக்கு
கடவுளை பற்றிய பசிதாகம் இருக்கின்றதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக இயேசு இங்கு ஒரு பாசாங்கு செய்வதைப் போல காட்சி தருகின்றார். 29வது வசனத்திலே அவர்கள் அவரிடம் எங்களோடு தங்கும் என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். Luke 24:29 we read, but they urged him strongly saying, stay with us. So he went in to stay with them. உடனடியாக ஒரு உணவு அங்கு ஆயத்தப்படுத்தப்படுகிறது. 30வது வசனத்திலே அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். Luke 24:30 when he was at the table with them, he took bread, blessed and broke it and gave it to them. பாருங்க, ஒரு அந்நியராக பயணத்தில் இணைந்த இவர் வீட்டில் தங்க வைக்கப்படுகிறார். பொதுவாக நம்முடைய வீடுகளிலே விருந்தாளிகள் வருகின்ற பொழுது அந்த வீட்டின் உரிமையாளர் தான் உணவை அவர்களுக்கு பரிமாறுவார்கள். ஆனால் இங்கு ஒரு அந்நியன் தங்களுடைய வீட்டிலே உணவை பகிர்ந்து கொள்ளுகின்ற இடத்தை அவர் பெறுவதற்கு அவர்கள் விடுகின்றார்கள். ஏன்? By this time Jesus was no more a stranger but was going to be revealed as their savior. அதுவரையிலும் அந்நியராக இருந்த அவர் அவர்களுக்கு ஆண்டவராக காட்சி தர போகிறார் என்கின்ற உணர்வு அவர்களை இந்த உரிமையை தர வைத்ததோ என்பதோ நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு அப்பத்தை எடுத்து பிற்கிறார். உடனே அவருடைய நினைவுக்கு இதே போன்ற நிகழ்வு ஏற்கனவே நடைபெற்றிருக்கிறது என்பது மனதிற்கு வந்து செல்கின்றது. இதே போன்ற அப்பத்தை தான் 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு உணவளித்த போது இயேசு பிட்டது அவள் மனதிற்கு நினைவிற்கு வந்திருக்க வேண்டும். தன்னுடைய சீடர்களோடு ராபோஜனத்தை அவர் உண்ணுகின்ற பொழுதும் இப்படிதான் அப்பத்தை அவர் பிட்டார் என்கின்ற எண்ணம் அவருடைய எண்ணத்திலே வந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய கரங்களை கவனிக்கிறார்கள். இதுவரையிலும் இல்லாத ஒரு மாற்றம் இயேசுவின் கரங்களிலே அவர்களுக்கு தென்பட்டது. Those hands were nail pierced at that time. இயேசுவினுடைய கைகள் ஆணிகளாலே துளைக்கப்பட்டு இருந்ததை, அந்த காயத்தை அவர்களால் கண்டு உணர்ந்து கொண்டார்கள். கண்டிப்பாக இந்த மீட்பர் உலக வாழ்வின் அனைத்துலகத்தின் மீட்பிற்காக பாடுபட்டு மரிக்கின்ற மீட்பரான மேசியா என்பதை கண்டுகொள்வதற்கு அந்த எண்ணம் அவர்களுக்கு உதவி செய்திருக்க வேண்டும். இந்த பகுதியிலே தொடர்ந்து பிற உண்மைகளையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பல நேரங்களிலே கடவுளுக்கு நம் ஆன்மீக சாயல் பூசி அவர் நம்முடைய அன்றாட வாழ்வோடு தொடர்பு படுத்த முடியாமல் அவரை தனித்து வைத்து விடுகிறோம். Many a times we spiritualize God and take him off from our daily routine. ஆனால் இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் communion of the risen Christ in daily life. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடன் அன்றாட வாழ்வில் ஒன்றிப்பு. அநேக நேரத்தில் இந்த பகுதியை நம்ம படிக்கின்ற பொழுது இயேசு அப்பத்தை பிட்டதை ஒரு சாக்கிரமந்தாகவே நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆனால் கண்டிப்பாக அது அப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. Because it was at an ordinary meal in an ordinary house this incident took place. மிக சாதாரணமான ஒரு வீட்டிலே ஒரு வீட்டின் உணவு வேளையின் பொழுது இந்த மாபெரும் வெளிப்பாடு நடைபெற்றது என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. When an ordinary loaf was being divided, that these men recognized Jesus. சாதாரண ஒரு வீட்டிலே உணவு பரிமாறப்படுகின்ற வேளையிலே இயேசு இவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இது நமக்கு எதை உணர்த்துகின்றது? திருவிருந்து மேடையில் மாத்திரமல்ல, கிறிஸ்துவை நம் வீட்டின் உணவு அறைகளிலும் உணவு வேளைகளிலும் அவரை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. It is not only at the communion table we can be with Christ, we can be with him even at the dinner table in our homes.
He is not only the host in his church, he is the guest in our every home. தன்னுடைய திருச்சபையிலே மாத்திரம் விருந்தளிப்பவர் அல்ல ஆண்டவர், நம்முடைய அன்றாட வாழ்வின் வீடுகளிலே உறவாடுபவர் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த பகுதி மற்றொரு ஆழமான உண்மையும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஏனென்றால் லூக்கா 22வது அதிகாரத்திலே இயேசு தன்னுடைய சீடர்களோடு கடைசி உணவை அருந்துகின்ற அந்த நிகழ்வை நாம் படிக்கின்ற பொழுது என்ன சொல்லுகின்றார்? 22வது அதிகாரம் 16-18வது வசனத்திலே, இறையாட்சியில் இது நிறைவேறும் வரை இதை நான் உண்ண மாட்டேன், இறையாட்சி வரும் வரை திராட்சை பழ ரசத்தை குடிப்பதில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். When we read in Luke chapter 22 verse 16 and 18, Jesus at the Last Supper said, I will not eat it until it is fulfilled in the kingdom of God. I will not drink of the fruit of the vine until the kingdom of God comes. இப்படி சொன்ன இயேசு இப்பொழுது அவர்களோடு இணைந்து உணவருந்துகின்றாரே, இது என்ன நமக்கு வெளிப்படுத்துகிறது? இதனுடைய ஆழமான புரிதல் என்ன என்பதை நாம் யோசித்து பார்த்தால், Jesus was trying to tell them God's kingdom can be brought to this earth whenever our food and resources are being shared. எப்பொழுதெல்லாம் நம்முடைய உணவும் நமக்குண்டான வளங்களும் இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகின்றோ அப்பொழுதெல்லாம் இறையரசை இந்த உலகத்திற்கு நம்மால் கொண்டு வர முடியும் என்பதை இந்த பகுதி நமக்கு ஆழமாக உணர்த்துகின்றது. ஒவ்வொரு நாளும் பரமண்டல ஜெபத்தை நாம் சொல்லுகின்றோம். Every day we pray the Lord's Prayer in which we pray, let thy kingdom come. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற நாம் கடவுளின் ராஜ்யம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு எதை செய்து கொண்டிருக்கின்றோம்? பாருங்க, 31வது வசனத்திலே, அப்பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன, அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். When we read in Luke 24 verse 31, then their eyes were opened and they recognized him. அப்பொழுது, எப்பொழுது? It was only after the food was shared with the stranger, the eyes of the disciples have got fully opened. அந்நியராக இருந்த ஒருவருக்கு எப்பொழுது உணவு பரிமாறப்பட்டதோ அப்பொழுதுதான் சீடர்களுடைய கண்கள் முழுவதுமாக திறக்கப்பட்டன. இந்த நிகழ்வுக்கு பிறகு இயேசு உடனே அந்த இடத்திலிருந்து மறைந்து விடுகிறார். ஏன் இப்படி இயேசு செய்ய வேண்டும்? இன்னும் சில நாட்கள் அவர்களோடு தங்கி இருந்திருக்கலாமே. ஆனால் இயேசு அவர்களுக்கு சொல்ல வந்த மாபெரும் உண்மை, தன்னுடைய மரணத்துக்கு பின்பு பரலோகத்திற்கு எடுத்து செல்ல போகின்ற இடைப்பட்ட காலத்திலே தான் இல்லாமலும் தன்னுடைய திருப்பணியை அவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கின்ற புரிதலையும் உந்துதலையும் அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவுடைய மனதில் இருந்து ஆழமான எண்ணம். அதனால்தான் அவர்களோடு இல்லாமல் அங்கிருந்து புறப்படுகிறார். இயேசு புறப்பட்டதுதான் தாமதம். ஒரு அழகான வசனத்தை சொல்லுகிறார்கள். 32வது வசனம் 24வது அதிகாரத்திலே, அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் பொழுது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக் கொண்டார்கள். Luke 24 verse 32, they said to each other, were not our hearts burning within us while he was talking to us on the road, while he was opening the scriptures to us. உள்ளம் கொழுந்து விட்டு எரிகின்ற அனுபவத்தை திருமறையின் வழியாக அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை இந்த வசனத்தை உறுதி செய்கின்றது. கொழுந்து விட்டு எரிகின்ற உள்ளத்தை அவர்கள் அனுபவமாக பெற்ற பிறகு மிக முக்கியமான காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். 33வது வசனத்திலே, the very immediate verse in Luke chapter 24 we read, that same hour they got up and returned to Jerusalem. அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். இந்த சீடர்களை நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். ஏனென்றால் எதை செய்தாலும் உடனுக்குடனே அவர்கள் செய்தார்கள். எருசலேமிலிருந்து புறப்பட்ட பொழுதும் அந்நாளிலே என்று சொல்லப்படுகிறது. இங்கும் இந்த அனுபவத்தை பெற்ற அந்நேரமே. பாருங்கள், இந்த நிகழ்வு சாயந்தரத்தில் நடைபெறுகிறது. ஒருவேளை இயேசு அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினது இரவு உணவு வேளையின் பொழுது.
அப்பொழுதுதான் அவர்களுக்கு அவர் முழுவதுமாக தென்பட்ட பிறகு அந்நேரமே என்று சொன்னால் கிட்டத்தட்ட நடுராத்திரி புறப்பட்டு இந்த நற்செய்தியை சுமந்து கொண்டு எருசலேமுக்கு பயணிக்கிறார்கள். செய்தியின் துவக்கத்தில் பார்த்தோம், they were traveling towards the west where the sun will set. Now they were traveling back to the east where the sun will rise. முன்பு அஸ்தமனத்துக்கு நேராக பயணித்து வந்த இவர்கள் இப்பொழுது நற்செய்தியும் கடவுளுடைய வெளிப்பாட்டையும் பெற்ற பிறகு கிழக்கை நோக்கி செல்லுகின்றார்கள். அங்குதான் அவர்களுக்கு மீண்டும் சூரிய ஒளி கிடைக்கின்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். This experience transformed the discouraged pilgrims into daring witnesses. இரவு நேரம் ஆபத்து வரும் என்று தெரிந்திருந்தும் இதுவரையிலும் ஊக்கம் இழந்திருந்த சீடர்கள் இந்த அனுபவத்துக்கு பிறகாக உறுதியான சாட்சிகளாக உருமாற்றம் பெறுகிறார்கள். இந்த செய்தியின் துவக்கத்தில் நான் சொன்னேன், எம்மாவூர் என்கின்ற வார்த்தைக்கு நல்ல பொருள் இருக்கிறது. செய்தியின் முடிவிலை சொல்லுகிறேன் என்று சொன்னேன். எம்மாவூர், எம்மாவுஸ் என்கின்ற வார்த்தையினுடைய பொருள் வார்ம் வெல்ஸ், வார்ம் ஸ்பிரிங் என்பது பொருள். சூடான நீரூற்று என்பது எம்மாவு என்கின்ற அந்த வார்த்தையினுடைய பொருள். பொதுவாக ஒரு ஊற்று பெருக்கெடுக்கின்ற பொழுது அது அங்கேயே தேங்கி இருப்பது அல்ல, மாறாகது புரண்டு எங்கெல்லாம் செல்ல வேண்டுமோ அங்கெல்லாம் பொங்கி வழிந்து ஓடும். இங்கும் இந்த நற்செய்தியை பெற்றுக்கொண்டு வந்த இவர்கள், before they were mourners, but now they have become the messengers of the Messiah. முன்பு துக்கம் கொண்டாடி கொண்டிருந்த இந்த சீடர்கள் இப்பொழுது மேசியாவின் தூதுவர்களாக மாற்றம் பெறுகிறார்கள். லூக்கா நற்செய்தி நூலிலே பல சுவாரஸ்யமான தகவல்களை ஆழ்ந்து உணர்கின்ற பொழுது நம்மால் கண்டுணர முடிகின்றது. ஏனென்றால் லூக்கா நற்செய்தியினுடைய துவக்கத்திலே இந்த உலகத்திற்கு நற்செய்தி தூதர்களால் கொண்டு வரப்பட்டது. லூக்கா நற்செய்தி நூலின் கடைசி அதிகாரத்திலே இந்த நற்செய்தி சீடர்களின் வழியாக இந்த உலகத்திற்கு பரம்புகின்றது. லூக்கா நற்செய்தி நூல் முதலாவது அதிகாரம் தேவாலயத்தில் துவங்குகின்றது. லூக்கா நற்செய்தி நூலுடைய கடைசி வசனம் தேவாலயத்திலே நிறைவு செய்யப்படுகின்றது. பின்பு இந்த சீடர்கள் தான் ஆதி திருச்சபையினுடைய சீடர்களாக மாற்றம் பெற்றார்கள். பின்பு இந்த உலகத்தை கலக்குகிறவர்களாக அவர்கள் உருவெற்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நம்முடைய திருச்சபைகளுக்கு இருக்கின்ற பொருளாதார வசதியோ வசதி வாய்ப்புகளோ ஆதி திருச்சபைக்கு அப்பொழுது இல்லை. ஆனாலும் கடவுள் அந்த திருச்சபைகளை பற்றி வைத்திருந்த நோக்கங்களை அந்த திருச்சபையால் நிறைவேற்ற முடிந்தது. சாதாரணமான ஒரு சிறு குழுவினராலே இத்தனை பெரிய மாபெரும் மீட்பின் பணி எப்படி சாத்தியமாயிற்று? தூய ஆவியானவரின் வல்லமையால் அது சாத்தியமாயிற்று. இந்த பயணத்தின் அனுபவத்திற்கு பின்பு இந்த சீடர்கள் எங்கெல்லாம் பயணம் செய்தார்களோ அந்த பயணங்கள் எல்லாம் வரலாற்று பயணங்களாக மாற்றம் பெற்றது. After this Emmaus experience, after this message was taken to the other disciples, whatever journeys the disciples made have become the walks and journeys in the historical journeys. அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட மாற்றம் நம்முடைய வாழ்விலும் ஏற்பட வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். Initially, the heart-breaking experience got transformed into a heart-searching experience, and later it changed to a heart-burning experience. இந்த அனுபவம் நமக்கு இருக்கின்றதா? வாழ்விலே உடைந்து போன உள்ளத்தோடு நாம் பயணம் செய்வோம் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு கூட பயணிக்கிறார் என்கின்றதை விசுவாசிப்போம். பயணத்தின் பொழுது திருமறையின் சார்ந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவைகளுக்கு கடவுள் நம்மை உணர்த்துகின்ற பொழுது உணர்வடைகின்ற பயணங்களாக அவைகளை மேற்கொள்ள கடவுள் நம்மை அழைக்கின்றார். அப்படி நாம் இணக்கம் தெரிவிக்கின்ற பொழுது இந்த அனுபவத்தை உரைக்கச் செல்லுகின்ற பயணங்களாக நம்முடைய வாழ்க்கை மாற்றம் பெறும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. The Emmaus journey was a worn-out journey in the beginning. Later it became a watchful journey, and finally it got transformed into
விட்னஸிங் ஜேர்னி. இப்படிப்பட்டதை நம் வாழ்வின் அனுபவமாக கடவுள் மாற்றி தரும்படியாக கடவுளத்திலே நம்மை அர்ப்பணித்து ஜெபித்து இந்த தியானத்தை நிறைவு செய்வோம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, வாழ்வின் நெடுக நீர் எங்களோடு கூட பயணிக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எம்மாவூருக்கு சென்ற சீடர்கள் உடைந்து போன உள்ளத்தோடு பயணம் செய்த பொழுது நீர் அவர்களோடு பயணித்தீர். அவர்கள் திருமறைக்கு விலகி பயணித்த பொழுது நீர் அவர்களில் உணர்வடைவதற்கு உற்சாகப்படுத்தினீர். பின்பு உம்மை வெளிப்படுத்தி உம்முடைய ஆற்றலை தந்து உம்மை பற்றி உரைக்க செல்லுகின்ற பயணங்களாக அவருடைய வாழ்வை மாற்றினீர். எங்கள் வாழ்விலும் கூட எம்மாவூரினுடைய பயணம் பல நேரங்களில் எங்கள் வாழ்வோடு தொடர்புடையதாக இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். உடைந்து போன உள்ளத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்க எங்களுடைய பயணங்களில் நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். திருமறைக்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கையை உணர்வடைந்து மாற்றம் பெறுவதற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்களும் எங்கள் வாழ்விலே கடவுளை பற்றி உம்மை பற்றி பிறருக்கு உரைக்கின்றவர்களாக எங்கள் வாழ்க்கை முழுவதும் பயணிக்க எங்களுக்கு அருள் தாரும். தூய ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட ஏற்படுவதற்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய வசனத்துக்கு ஏற்ப எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அருள் தாரும். எல்லா துதியும் கன மகிமையும் தோத்திரங்களையும் உமக்கே செலுத்தி உடைய அன்பின் பாதங்கள் அனைவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் அனைவரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை இணைந்து ஏறெடுப்போம். Let us together affirm our faith through the Apostles' Creed. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னி மரியாளிடத்து உப்புவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த நாளுக்கான திருச்சபையின் அறிவிப்புகளை நாம் கேட்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இணையதளத்தின் மூலம் ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் யாவருக்கும் சபையின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். Greetings to you all in the name of our Lord Savior Jesus Christ, those who are watching the service through online. COVID-19 கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க நாம் லாக்டவுனில் வீட்டில் இருக்கிறோம். வீட்டில் இருந்த வண்ணமாகவே ஒவ்வொரு ஆராதனைகளையும் செய்தியையும் கேட்க தேவன் நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் நாட்கள் நீட்டிக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதுவரையிலும் நாம் இந்த ஆராதனையை ஆன்லைனின் மூலம் பார்க்கலாம். நமது கிராம சபை மக்களுக்கு ஏற்கனவே நாம் உதவி வந்தோம். 2வது கட்டமாக ப்ரொவிஷன்ஸ் வெஜிடபிள்ஸ் 60 குடும்பங்களுக்கு நாம் வழங்கி இருக்கிறோம். இதற்கென்று உதவ வேண்டும் என்று ஏவப்படுவீர்களானால் தயவு செய்து கூகுள் பேமெண்ட் மூலம் பே பண்ணலாம். அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி நாம் ஆல்ரெடி கொடுத்திருந்தோம். அதன் மூலம் கூகுள் பேமெண்ட் மூலமாகவோ நெட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாகவோ என்இஎஃப்டி ஆகவோ ஆர்டிஜிஎஸ் மூலமாகவோ செலுத்தலாம். ஒருவேளை பணம் செலுத்த முடியவில்லை என்றால் ஆயரையோ செயலரையோ ட்ரெஷரரையோ அணுகலாம். தொடர்ந்து குடும்பமாக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த கொரோனா வைரஸ் பரவுவதிலிருந்து நாமும் நம் குடும்பமும் பாதுகாப்பாக இருக்க நாங்களும் ஜெபித்து கொள்ளுகிறோம். நாம் ஒன்று கூடி சீக்கிரமாக நமது ஆலயத்தில் வந்து ஆராதனைகளை அட்டென்ட் பண்ண ஆண்டவர் தாமே நமக்கு அருள் புரிவாராக. இந்த வாரம் தனது பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்றவர்கள் இன்று 3ஆம் தேதி மிஸ்ஸஸ் எஸ் ருக்மணி பாய், லவ்லின் ஸ்மித்தி, ஜாய் கிறிஸ்டி, எஸ் ஷாம் மனோகர். 4ஆம் தேதி டாக்டர் மிஸ்ஸஸ் ஷபனா பாரதி ஜர்சின், மிஸ்ஸஸ் ஹானா சித்ரகுமார். 5ஆம் தேதி இ ஜெமிபா கிங்ஸ்லின், மிஸ்டர் ஸ்டான்லி ஜெயரத்னம்.
6ஆம் தேதி மிஸ்டர் எஸ் நெல்சன் ராஜ், 7ஆம் தேதி மிஸ்ஸஸ் சித்ரா ஜெபராணி, மிஸ்டர் சாமுவேல் காட்வன், மிஸ்ஸஸ் நித்யா ஜீவா இமானுவேல், மிஸ்ஸஸ் சந்திரா பாக்கியராஜ். 8ஆம் தேதி மிஸ்ஸஸ் நிர்மலா ஆல்பர்ட், மிஸ்டர் கே பேதுரு ராமசாமி. 9ஆம் தேதி மிஸ்டர் ஜே ஜான் ரிச் பிர்லா போஸ், டாக்டர் மிஸ்ஸஸ் பீனு மார்க்கஸ். இந்த வாரம் திருமண நாட்களை காணுகின்றவர்கள்: 3ஆம் தேதி மிஸ்டர் கருணாகரன் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெபராணி, 4ஆம் தேதி மிஸ்டர் எபிரோன் ஜெயசிங் அண்ட் மிஸ்ஸஸ் ஆஷா, மிஸ்டர் மோகன் அண்ட் மிஸ்ஸஸ் காயத்ரி, 5ஆம் தேதி மிஸ்டர் ஜாக்சன் பிங்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் எலிசபெத் காந்திமதி, மிஸ்டர் ஜே ஜான் ரிச் பிர்லா போஸ் அண்ட் மிஸ்ஸஸ் சி நந்தினி, 6ஆம் தேதி மிஸ்டர் டி செல்வராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் ஹெப்சிபா, மிஸ்டர் என்சி சாமுவேல் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபெமிலா, 9ஆம் தேதி மிஸ்டர் மில்டன் கோயில்ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் கிறிஸ்டினா, மிஸ்டர் எபனேசர் சுஜித் அண்ட் மிஸ்ஸஸ் மேரி ஸ்டெல்லா. ஆண்டவர் தாமே இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற நம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. May the Lord shower His richest blessings those are celebrating the birthdays and wedding anniversaries in this week. Thank you. கர்த்தாவே யுக யுகமாய் என் துணையாயினீர். நீரினும் வரும் காலமாய் என் நம்பிக்கையாவீர். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான புதிய வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற திருச்சபையின் நண்பர்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் நீர் அவர்கள் வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளை எண்ணி உண்மை நாங்கள் தோத்திருக்கிறோம். இந்த புதிய ஆண்டையும் நீர் ஆசீர்வதித்து இதை போன்ற அநேக சிறப்பான நாட்களை தங்கள் வாழ்வில் அவர்கள் கண்டு தொடர்ந்து உடைய திருப்பெயரை மாற்றிப்படுத்தவும் உமக்கு சாட்சிகளாக வாழவும் நீர் உடைய பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். கடவுளுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துவதிலே நான் மகிழ்கிறேன். சிறப்பாக இந்த இணையதளத்தின் வழியாக இந்த வழிபாட்டில் இணைகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்பானவர்களே, இந்த அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற கட்டுப்பாடுகளுக்கும் ஊரடங்கு உத்தரவுகளுக்கும் இணங்கி தொடர்ந்து இந்த வழிபாடுகளை நாம் இணையதளத்தின் வழியாக செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே அடுத்த அறிவிப்பு வருகின்ற வரையிலும் இவ்வனமாகவே நம்முடைய வழிபாடுகளிலே நாம் தவறாமல் பங்கேற்பதற்கு கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. அவனமாக இந்த ஊரடங்கு உத்தரவு 1 மாதத்திற்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதினாலே சராசரியாக தங்களுடைய வருமானங்களை ஈட்டுகின்றவர்களுக்கும் கடந்த மாதம் வருமானம் இல்லாத சூழலிலே இன்னும் அநேக உதவிக்காக எதிர்பார்த்து நம்முடைய திருச்சபையை அணுகி இருக்கிறார்கள். எனவே நாம் ஏற்கனவே தந்த வண்ணமாக அடுத்த கட்டமாக இப்படிப்பட்ட ஏழை விசுவாசிகளுக்கு உணவுப் பொருட்களை கொடுக்கின்ற முயற்சிகளை நாம் திருச்சபையாக மேற்கொள்ளவிருக்கிறோம். இதுகாரும் உதவிகளை தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் திருச்சபையின் சார்பாக அன்பான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் தொடர்ந்து இந்த திருப்பணிகளை செய்வதற்கான உதவிகளையும் ஒத்துழைப்புகளையும் கூட நீங்கள் தொடர்ந்து நல்க வேண்டும் என்று ஆண்டோடைய பெயரில் உங்களை நான் அன்போடு கூட கேட்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய திருப்பணிகளை மிக குறிப்பாக இப்படிப்பட்ட ஏழை மக்களோடு நம்முடைய வளங்களை நாம் பகிர்ந்து கொள்வதன் வழியாக இறை அரசினுடைய தகவல்களை இந்த உலகத்திலே கொண்டு வருகின்றோம் என்கின்ற செய்தியை தியானித்ததின் விளைவாக அதை நாம் மேற்கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வோம். கடவுள் நம் அனைவரையும் தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். நம்முடைய திருச்சபையின் வழிபாட்டு நூலிலே 18வது பக்கம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும்
என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும், நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரே அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். கடவுளுடைய சமாதானத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களும் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமென். கடவுளுடைய கிருபைக்காக நாம் அன்றாடுவோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் வழிநடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்திற்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் அனைவரும் இணைந்து 21வது பக்கத்தில் இருக்கின்ற பொதுவான தோத்திர ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரரான உமது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரில் அருள் செய்த பற்பல கிருபைகளுக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதி உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரிற்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். இத்தருணத்திலே ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளி செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். ஜெபிப்போம். கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, மீண்டும் இந்த சிறப்பான வழிபாட்டிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பல இடங்களில் இருந்து ஆத்துமத்திலேயும் ஆவியிலும் ஒன்றிணைந்து இந்த வழிபாட்டிலே பங்கு பெற நீர் எங்களுக்கு தந்த அருளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று நாங்கள் இந்த வழிபாட்டில் இணைவதற்கு நீர் எங்களுக்கு அருள் செய்தீர். இந்த வழிபாடு முழுவதும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிறப்பாக நாங்கள் கேட்ட செய்திகளுக்கு இணங்க எங்கள் வாழ்வின் பயணங்களிலும் எங்களோடு பயணிக்கிற ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீருடைய வசனங்களிலிருந்து எதையெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரோ இந்த மாதம் முழுவதும் அதை எங்கள் வாழ்வின் அனுபவமாக நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். சிறப்பாக இந்த புதிய மாதம் எங்கள் அனைவருடைய வாழ்விலும் நிறைவான ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம்.
எங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் குடும்பங்களின் வாழ்விலும் இந்த பிள்ளைகளின் வாழ்விலும் நாங்கள் கையிட்டு செய்கின்ற பணிகளிலும் வியாபாரங்களிலும் உங்களுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். மிக குறிப்பாக இந்த நெருக்கடியான வேளையிலே நாங்களும் பல இன்னல்களுக்குள்ளாக கடந்து செல்கின்ற பொழுது உங்களுடைய உதவியும் ஒத்தாசையும் பாதுகாப்பும் எப்பொழுதும் எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, மிக குறிப்பாக இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு நிமித்தமாக பல நிலைகளிலே வருமானங்களை இழந்து தவிக்கின்ற ஏழை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பசியினாலே வாடிக்கொண்டிருக்கின்ற மக்கள் அவர்கள் தேவையான உணவை பல நிலைகளிலிருந்து பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். நாங்களும் திருச்சபையாக எப்பொழுதும் எங்களுடைய உதவி கரத்தை நீட்டுகின்ற அந்த கிருபைகளை எங்களுக்கு தொடர்ந்து தந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் தொடர்ந்து நீ நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். அவனமாக இந்த நோயினுடைய பாதிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பல இடங்களிலே தொடர்ந்து இது கட்டுக்கடங்காமல் பெருகி கொண்டிருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகின்ற பொழுது ஆண்டவரே, உம்முடைய உதவியை நீர் தர வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சூழல்களை உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இந்த சூழல்களை மாற்றி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு நீரே அவர்களுடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் நீரே பராமரித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறப்பாக இந்த கடுமையான நேரங்களிலே அர்ப்பணிப்போடு பணி செய்கின்ற மருத்துவத்துறையில் இருக்கின்ற அனைவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, மருத்துவ பணியாளர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, காவல்துறை அன்பர்களுக்காக, அரசு அதிகாரிகளுக்காக, அமைச்சர்களுக்காக, பொது பணிகளிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய விசேஷித்த பராமரிப்பும் பாதுகாவலும் அவர்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அரசாங்கம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் நல்ல விளைவுகளை பெற்றுத்தர சிறப்பாக பொதுமக்கள் தொடர்ந்து தங்களுடைய ஒத்துழைப்புகளை நல்குவதற்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, மிக விரைவாக இந்த சூழல்கள் மாற்றம் பெறுவதற்கு உதவி செய்யும். நாங்களும் உடைய சன்னிதானத்தில் வந்து வழிபடவும் தொடர்ந்து எங்களுடைய அன்றாட பணிகளை இயல்பாக மேற்கொள்வதற்கான சூழல்களை நீர் அமைத்து தர வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வழிபாட்டிலே உடைய நிறைவான பிரசனம் எங்களோடு இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை நடத்தும். தொடர்ந்து உடைய அன்பின் கரங்களுக்குள்ளாக எங்களையும் எங்கள் அனைவரையும் ஒப்பு கொடுத்து உமக்கே எல்லா துதிகன மகிமை நன்றி செலுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். இறையாசியை நாம் பெற்றுக்கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவர் நிறைவான பாதுகாப்பும் வழிநடத்தலும் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். Abide with me, fast falls the eventide. The darkness deepens, Lord, with me abide. When other
அனைவரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. இறை சமாதானம் அனைவரோடும் இன்று மீண்டும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆண்டவருடைய திருப்பெயராலே ஆமென். அனைவருக்கும் தோத்திரம். கடவுள் அனைவரையும் தொடர்ந்து பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.